கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீஸையே காமிக்கிறாங்க. அவளுக்கு இன்றைக்கி வெட்டிங் ஜீயோட சேர்ந்து ஹாப்பி ஆகிட்டு அங்கே காரில் போய் உட்கார போனதுமே அவன் கையை பிடிச்சிட்டு நீ எங்கே முன்னாடி போய் உட்காந்துட்ருக்க, பின்னாடி உட்காரு அப்படின்ட்டு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க, கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையும் முன்னாடி தானே உட்காரணும்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒரு சட்டமும் கிடையாது, முன்னாடி வந்துட்டு சியா உட்காந்துருக்கா, அவளுக்கு வந்து இல்னஸ் இருக்குல்ல, ஸோ முன்னாடி உட்காந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்ருக்க, ஆளுங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க, முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, இதனால் தப்பான ரூமர்ஸ் தான் போகும், அவளுக்கு இல்னஸ் இருந்தால் வந்து பின்னாடி உட்காந்து விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி விட்டாலே ப்ராப்ளம் இருக்காது, இப்போ ஏன் முன்னாடி உட்காந்தாதான் சரியாகுமா, இது என்ன டிஃபிகல்ட்டான ஒரு இல்னஸ் அப்படின்ற செட்டவை கேட்டதும் அப்போ அந்த செக்ரட்டரி வந்து ஹாப்பி ஆகிட்டு நீங்கள் தப்பாக இதை புரிஞ்சுக்காதீங்க, சார் தான் என்னை முன்னாடி உட்கார சொன்னார், எனக்கு இந்த இல்னஸ் இருக்கவாசி அப்படின்ற செட்டுங்க பேசினதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான கஷ்டமாயிடுச்சுக்கு. அப்போங்க ஜீ வந்து மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னெலாம் எனக்கு தெரியாது, நீ போய் காரில் உட்காரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இங்கே இருக்க 4 பேர் வந்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, உன்னை மேரேஜ் பண்ண போகிறேன்றது எல்லாத்துக்கும் தெரியல அப்படின்ற சொல்கிறான். ஸோ அங்கே எல்லாருமே அதை ரெக்கார்ட் எடுத்துட்டு இருக்காங்க. என்னடா கொடுமை இது, பொண்டாட்டி உட்கார வைப்பான்னு பார்த்தா செக்ரட்டரி உட்கார வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போய் உட்காருன்னு சொல்லிட்டு காருக்குள்ளே ஏற போனால் ஹீரோயின் வேகமாக விழுந்தடிச்சு அங்கே ட்ரெஸ் எல்லாம் தூக்கிக்கிட்டு அங்கே ஓடிட்டு இருக்கா அவங்க அம்மாட்ட. அப்போ அவங்க அம்மா அவன் செக்ரட்டரியை முன்னாடி உட்கார வச்சுட்டு என்னை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா, நான் என்னம்மா பண்ணுறதுன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டர் மெங்க பார்த்தா இப்போ என்ன நட்டமாக போச்சு, பின்னாடி உட்காந்தா கல்யாணம் பண்ணவா முடியாது, போய் உட்காரு அப்படின்ற சொன்னதும் அவங்க அம்மாவுமே அவன் எப்பயுமே ஒர்க்கில் பிஸியாக இருக்கவேமா, அவங்க செக்ரட்டரியோட சேர்ந்து இருப்பான், அதனால தான் அப்படி பண்ணியிருப்பான், இதெல்லாம் பெருசு பண்ணாத, நீ போய் மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதும் அவளுக்கு புரிஞ்சுக்குது இந்த ஃபேமிலியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எனக்கு எதுவும் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அவள் வேமா அங்கே திரும்ப அங்கே கிளம்பி போகிறா. அங்கே போனதுமே திரும்ப எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிட்டு என்ன கொடுமை இது, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வெளியே நின்றுச்சேக்கா, அவன் செக்ரட்டரியோட சேர்ந்து உள்ளே இருந்துச்சேக்கா, எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேத்துக்கு தான் ஜோடி பொறுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பேசாமல் இவ்வளோ விட்டுட்டு அவன் செக்ரட்டரியவே மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து சில ஒர்க்கர்ஸுமே அவளை பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்களேன், அவரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி வேணால் மேரேஜ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கலாம், பட் நம்ம ஷியா அவரோட மனசில் இடம் பிடிச்சிருக்கா, இவளால் அந்த இடத்த கண்டிப்பாக பிடிக்க முடியாது அப்படின்ற சைட்டு ரொம்ப அங்கே இன்சல்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. அங்கே அவளுக்கு கண்ணீர் வந்துட்டுருக்கு. அவங்க பேசி எல்லாரும் சேர்ந்து இன்சல்ட் பண்ணதும் ஐயோ இங்கே பாருங்களேன் இந்த கொடுமையை, இந்த மூஞ்சை வந்துட்டு எந்த விதத்தில் அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணால் லவ் வந்துடுமா, உண்மையான லவ் ஷியா மேலே தான் அவருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதும் நினைப்புனா இவேனுமோ ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் மேரேஜ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு உண்மை என்னன்னா நம்ம ஹீரோயின்ட்ட நீரோன் பண்ணிட்டு நான் உனக்கு பர்ஃபெக்டான மேட்ச் இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நீ என்னை ஏற்றுக்குருவியான்னு சொல்லிட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்காக அவன் என்னென்னமோ பண்ணியிருந்திருக்கான் லவ் பண்ண வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அங்கே மேலேருந்து குதிக்க சொன்னதுமே இப்போ ரொம்பவே பயம் இருக்கும் போல். ஸோ அவங்க குதிக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ இப்போ மேலேருந்து குதிச்சிட்டேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்குவேன், நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொன்னதும் அந்த விஷயமே அவளுக்காக பண்ணியிருக்கான். ஸோ எல்லா விஷயமே எனக்காக பண்ணிட்டு ஆனால் ஆளுங்களுக்கு முன்னாடி என்னை இன்னைக்கு எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்ட, நான் கண்டிப்பாக உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போது அப்போ அங்கே இருக்க எல்லாருமே எவ்வளோ அவமானப்பட்டுமே இவ போய் மேரேஜ் பண்ணிக்க போகிறாளா, பண்ணிக்கோ அதுக்கு தானே ஆசைப்படுறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக இன்னைக்கு நான் வந்து மேரேஜ் என்னமோ பண்ண போகிறது உண்மைதான், அவனை வந்து டோட்டலாக நான் ரிவெஞ்ச் எடுக்காம மட்டும் விட மாட்டேன், என்னை இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டேன் நீ அப்படின்ற சைட் அவளுக்கு பயங்கர கோவமாயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவள் காரில் ஏறி உட்காந்ததுமே உள்ளே பார்த்தா அங்கே லூதாக இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து இவ்வளோ பிரச்சனை நடந்த பிறகுமே நீ அந்த இடத்துக்கு போய் அவனை மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். வெட்டி பேச்சு பேசாமல் நீ ஃபோக்கஸ் பண்ணு, நீ வந்துட்டு காரை ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போ அப்படின்ற சொல்லும் போது அங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நீ நினைக்கிற மாதிரி பர்ஃபெக்டான ஒரு பர்சன் அவன் கிடையாது, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்ட, அவனை மாதிரி ஒரு பர்சனை நீ மேரேஜ் பண்ணேன்னா உன் லைஃபை ஸ்பாயில் ஆயிரும்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சொல்லியிருக்கான். பட் ஹீரோயினுக்கு அவன் மேலே இருந்த லவ்வில் நீ என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு கோவப்பட்டிருக்கா. இப்போ 2 பேருமே சேர்ந்து வேமா அங்கே ஸ்பீடாக போயிட்டு இருந்தான். அப்போ அங்கே ஒரு கார் வந்து முன்னாடி வந்ததும் இவங்க விலகி ஸ்டாப் பண்ணதும் அதுலேருந்து ஒரு பொண்ணு இறங்கி வந்துட்டு நீங்கள் என்ன இப்போ ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண பார்க்குறீங்களா, உங்களை காரை நான் கண்டிப்பாக போக விட மாட்டேன், மரியாதையாக நீங்கள் வந்துட்டு கீழே இறங்குங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுறா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோயின் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே நம்ம லூ நீங்கள் போய் வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி போயிட்டு அந்த பொண்ணிட்ட பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கே கால் வந்துடுது ஜீட்டேருந்து, எங்கே போய் தொலைஞ்ச, டைம் ஆயிடுச்சுக்கு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னதும் நீ என்ன பேசிட்டு இருக்க, வர வழியில் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இப்போ என்ன புதுசாக ஏதாச்சும் ஐடியா பண்ணிட்டு பேசிட்டு இருக்க, கார் ஆக்சிடென்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்றத சொன்னதும்
இப்போ எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா உனக்கு பரவாயில்லையா, நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே, இப்போ நீ புதுசாக வந்துட்டு எதுவும் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு என்கிட்ட ட்ரை பண்ணாத, டயத்துக்கு வந்து சேரு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயங்கரமான கோவம் ஆகிட்டு அங்கே ஃபோனை கட் பண்ணுறான். இப்போ என்னை பற்றி இவனுக்கு எந்த கவலையுமே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன இப்போ வந்து தொடர்ந்து சண்டை போயிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே இறங்கி வர்றா. அப்பாங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு எனக்கு இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் நல்லா யோசனை பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான். அவங்க அந்த சியாவோட ஃப்ரெண்டு தான், அவளோட பேர் வந்து ஜியா. அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட பக்கத்தில் வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, டயத்துக்கு நீ போயிடுவேன்னு நினைக்கிறியான்னு சொன்னதும், நீ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கியா ஜியா அப்படின்ற சொன்னதுமே, அவ்வளோதான் பேரை சொன்னதுமே பயந்து போயிட்டு உடனே நீங்கள் இப்போ என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்களை நான் இங்கேருந்து போக விட மாட்டேன், நீங்கள் இப்போ எனக்கு காம்பன்சேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவள் சண்டை போடுறா. அப்போ அங்கே அந்த சியா பார்த்தியா வெட்டிங் ட்ரெஸ் போட்டு நான் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கிளம்பி ரெடி ஆகிட்டு இருக்கேன், நீ இப்போ வர்றதுக்கு டைம் ஆச்சுன்னா நான் அது வரைக்கும் உன்னோட இடத்துல இருந்து எல்லாத்தையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொன்னதுமே ஹீரோயினுக்கு பயங்கரமான கஷ்டமாயிட்டுருக்கு. ஃபோனுமே கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் அங்கே நம்ம லூ அவளை அங்கே காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தா எல்லாமே ஒளிபரப்பாகுது. ஸோ அப்போ அங்கே அந்த சியாவை தான் கூட்டிகிட்டு போய் அவன் அங்கே வந்துட்டு வெட்டிங் ப்ரைடுமாக நிற்க வச்சு அங்கே மேரேஜுமே பண்ணிட்டு இருக்கான். அவளை பிடிச்சவங்க கிஸ் பண்ணதும் ஹீரோத்துட்டு பயங்கர கஷ்டமாயிட்டு, இப்போ நீ என்னை லவ் பண்ணுறேன் அது இதுன்னு பேசுனது எல்லாம் பொய்யாடான்னு சொல்லிட்டு அவளுக்கு வாமிட்டாக வர ஆரம்பிச்சிருது. என்னாச்சு உனக்கு திடீர்னு ஏன் இப்படி உடம்பு முடியாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அங்கே உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் ட்ரெஸ்க்கு வந்ததுமே, என்ன நீ இப்போ அங்கே போய் வெட்டிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொன்னதும், அதான் ஆல்ரெடி வெட்டிங் பண்ணிட்டானே, இப்போ நான் அங்கே போய் என்ன பண்ண போகிறேன், இதுக்கப்புறமே வந்து நீ ஏதாச்சும் ஒரு பர்சனை மேரேஜ் தானே பண்ணுவேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன், நம்ம 2 பேருமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், அதை கேட்டுட்டு லூ ரொம்ப ஷாக்காகி போயிட்டு கார் அப்படியே பிரேக் போட்டான். நீ சொல்லிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு லூ கேட்டதுமே, இப்போ அப்போ உனக்கு என்ன மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லையா, சரி வீடு நீ இல்லைன்னா இன்னொருத்தேன்னு சொன்னதும், ஐயோ நான் அப்படிலாம் சொல்லலை, நான் இப்போவே மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு வா போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். 2 பேருமே சேர்ந்து வெட்டிங் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிக்கிறாங்க. பங்க ஹீரோயின் இப்போ நம்ம போக வேண்டிய இடம் அந்த வெட்டிங் நடக்கிற இடத்துக்கு தான், அவங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வேணாமா, வா பேபி அப்படின்ற சைடு அவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பி போகிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறா. கெஸ்ட் எல்லாத்தையும் இவங்க 2 பேருமே சேர்ந்து வெல்கம் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவங்க பார்த்துட்டு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்ற சட்டி கேட்டதுமே, எந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்து உட்காந்தா என்னப்பா, அதான் வந்து பிரைடே மாறி போச்சு அப்படின்ற சொன்னதும், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இத்தனை பேரை இன்வைட் பண்ணிவிட்டு நம்ம மேரேஜ் பண்ணாமல் இருந்தோம்னா அது தப்பாயிரும்ல, அதனால தான் கல்யாணம் பண்ணாமல் என்னடா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்கன்றதுக்காக தான் சியா வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கா, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதும், ஓ அப்படியா சியா ஹெல்ப் தான் பண்ணாலாம், அதனால தான் எல்லாரும் நடி வச்சு நீ அவளை கிஸ் பண்ண அப்படின்ற சட்டி கேட்டதும், நீ தப்பாக புரிஞ்சிச்சிக்க அப்படின்றதாமே சொல்கிறான். ஸோ அப்போ அந்த சியாவுமே அவள் ரொம்ப அப்பாவி மாதிரி தன்னை காட்டிக்கிறான். அப்போ அங்கே அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. என்ன இவ இப்படிலாம் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கான், ஆம்பளை பையனை மாதிரி வந்திருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும், எப்படி போட்டு ட்ரெஸ் வந்தால் என்ன, அதான் அவங்க வீட்டுக்கு பிரைடு வந்துருச்சு அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவங்க அம்மா பயங்கர கோவமாயிட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இப்போ என் பொண்ணை மட்டும் கிடையாது ஜி ஃபேமிலியவே டோட்டலாக கேவலப்படுத்தியிருக்க, நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, கரெக்டான டயத்துக்கு ஒரு பொண்ணு வர முடியலை, நீ ஓ இஷ்டத்துக்கு வந்து ஆட்டம் போட்டுச்சுக்க, ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை எப்படி வீட்டு மருமகளை ஏற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி ஹீரோயின் அவங்க ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயின் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்கள் பையன் தான் ஆல்ரெடி உங்களுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டானே ஷியாவை, அவள் தான் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக மருமக, அவள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்ற சொன்னதும் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்கள் நல்லதுக்கு தானே ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அப்பாவி மாதிரி நடித்ததுமே அப்பாங்க அவனை பார்த்தா, நீ என்ன நினச்சிட்டு அந்த பொண்ணை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அவளோட கேரக்டர் ரொம்பவே நல்ல கேரக்டர் அப்படின்ற சொன்னதும், ஆமாப்பா நான் வந்துட்டு கல்யாணத்துக்கு கரெக்டான டயத்துக்கு வர முடியாததுக்கு காரணமே அவளோட ஃப்ரெண்டு ஜியா தான், அவள் தான் காரை ஆக்சிடென்ட் பண்ணா, இதை என்னால் எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண முடியும், சரி ஓகே அவள் எப்படி கரெக்டாக என்னோட காருக்கு முன்னாடி வந்து நின்னா, ஒருவேளை இவ தான் சொல்லி பண்ணாளா அப்படின்ற சொன்னதும், அப்பாங்க அவள் பார்த்தீங்களா நான் வந்துட்டு அப்படி போய் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணதுமே, எனக்கு அவளை பற்றியும் தெரியும், அவள் ஃப்ரெண்டு ஜியாவை பற்றியுமே தெரியும், ரொம்பவே ஜென்யூனான ஒரு பர்சன்ஸ், கண்டிப்பாக அப்படிலாம் இருக்காது, நீ ஏன் தப்பாக புரிஞ்சுட்டு ஏதாச்சும் உளறிட்டு இருக்காது அப்படின்ற சைட்டாகவே ரொம்ப கோவப்பட்டதுமே, நான் வந்துட்டு இப்போ எதுக்காக உன்ட்ட இவ்வளோ தூரம் ஆர்கியூமெண்ட் பண்ணணும், உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லை அப்படின்ற சொன்னதுமே, என்ன முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நீ தான் எப்பயுமே என்னோட பிரைடாக இருப்ப, நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அவள்
ஹெல்ப் தான் பண்ணியிருக்கா அப்படின்ற சொன்னதும், அந்த ஹெல்ப்பை தூக்கி நீ குப்பையில் போடுப்பா. ஏன்னா எல்லார் முன்னாடி வச்சு நீ மேரேஜ் பண்ணுவ, அவளை லைவாக வந்து கிஸ் பண்ணுவ. இதுக்கு பேர் ஹெல்ப்பாம்மா. நான் அதுக்கப்புறமே நான் வந்துட்டு ஐயோ ப்ளீஸ் அப்படின்ற உன்ட்ட கல்யாணம் பண்ணிக்க கேட்டு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நீ வந்துட்டு வெட்டிங் ட்ரெஸ் மாறினதை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை. வெட்டிங் ப்ரைடே மாறி போயிட்டாங்க. அதான் நீ கல்யாண பொண்ணை உன் காரில் முன்னாடி உட்கார வச்சே கூட்டிகிட்டு வந்தவே அப்போவே தெரிஞ்சு போச்சு யார் வந்துட்டு உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு அப்படின்றத சொன்னதும், நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சிட்ருக்க? அவளுக்கு உடம்பு முடியல அதனால தான் சொன்னதும், எனக்கு இதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை அப்படின்றத சொன்னதுமே, நீ இப்போ என்னை வந்து வேணான்னு விட்டுட்டு போனேன்னா உன்னை யார் மேரேஜ் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னதும், நீ இல்லைனா இன்னொருத்தன் ஏன் என்னென்னா மேரேஜை பண்ணிக்க மாட்டாங்க? என்ன ஹஸ்பண்ட் நீங்கள் என்னை பண்ணிக்குவீங்களா மேரேஜ் அப்படின்ற சைட்டு நம்ம லூவை பார்த்து கேட்டதுமே, அவன் ஆமாம் பிபின்னு சைட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணதும் அவ்வளோதான். அவன் அங்கே பூகமாக மாதிரி வெடிச்சு போயிடுறான். என்ன பேசிகிட்டு இருக்க? இவன் போய் உன்னோட ஹஸ்பண்டா? நீ எவனை கூட்டிகிட்டு வந்துட்டு ஹஸ்பண்ட் சைட்டு பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும், நீ என்னப்பா நீ கரெக்டியை கூட்டிகிட்டு வந்து பொண்டாட்டி நிற்க வைக்கும்போது நான் வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு பர்சனாக என்னோட ஹஸ்பண்ட் ஆக்கக்கூடாதா? ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம். அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டு அவனால் கோவம் தாங்க முடியல. டேபிளை ஓங்கி தட்டிட்டு நீ முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காத, தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கன்னு சொல்கிறான். அப்பங்க நான் வந்து உனக்காக தானே இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். அவன் நம்மளுக்காக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கா. ஏன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? இந்த வெட்டிங் ட்ரெஸ், இந்த வெட்டிங் ஹால் எல்லாமே உனக்காக தான். உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும், எல்லாமே நீ எனக்காக தான் பண்ண. ஆனால் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது அது அவ தானே. இதில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்ற செட் அவ கேட்குறா. ஸோ இந்த மாதிரி வெட்டி பேச்செல்லாம் நீ என்கிட்ட பேசாதப்பா. எனக்கு உனக்கு இதுக்கப்புறம் எந்த சம்மந்தம் இல்லை. நான் ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டேன்னு அவ சொல்கிறா. ஸோ அவனுக்கு ஒரு பக்கம் கோவம் ஆயிடுச்சுக்கா. அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட நான் உனக்கு இன்றைக்கி தேங்க்யூ தான் சொல்லணும். நீ மட்டும் இப்போ என்னோட பொசிஷனில் போய் எல்லாத்தையுமே பண்ணிக்கலன்னு வச்சுக்கோமே, இப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் எனக்கு கிடச்சிருப்பாரா அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப கோவம் ஆயிட்டு, இவன் என்ன நினச்சிட்டு இப்போ பேசிட்டு இருக்கா? இவன் நான் அசிங்கப்படுத்துறதுக்குன்னே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா? உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இதெல்லாம் பண்ணால் எல்லாரையும் முன்னாடி என்னை வச்சு இவன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற சொன்னதும், அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப கோவமாயிட்டு, முன்னாடி வச்சு அவளை ஏன் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க? சாரி கேளு அப்படின்ற சொன்னதும், எதுக்காக நான் சாரி கேட்கணும்? பண்ணது தப்பு, நான் வந்துட்டு உன்ட்ட சாரி கேட்கணுமா? நான் வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு 2 பேர்த்துக்குமே நான் வந்து பெஸ்ட் விஷஸ் சொல்கிறேன். 2 பேரும் நல்லபடியாக புள்ள குட்டி பேத்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வாழுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றத அவ சொல்கிறா. நான் வந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெட்டிங் கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அங்கே எம்ப்ளம் கொடுத்தா அதில் வந்துட்டு கொஞ்சம் காசு தான் இருக்குது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, உனக்கெல்லாம் போதும் இதே அதிகம்தான் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா. பார்த்துட்டாவே நீ இப்படிலாம் பண்ணுறதுனால அவளை இன்சல்ட் பண்ணத நீ தான் அசிங்கப்படுற அப்படின்ற சொல்கிறான். இங்கே இருக்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே இன்சல்ட் பண்ணுவாங்க நம்மள அப்படின்ற சொன்னதும், ஐயோ பாவம் இவர் ரொம்ப பயந்து போயிட்டு பேசுகிறாராம்மா. எனக்கு யார் இருக்காங்க இங்கே? யாருமே எனக்கு கிடையாது. இருக்கிறது எல்லாமே உன்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், உன்னோட அம்மா உன் தங்கச்சி தான். நான் அவங்கள தான் என்னோட அம்மா தங்கச்சியாக நினச்சிட்டு இருந்தேன். பட் தேவையும் கிடையாது, எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்பாங்க அவனுக்கு இன்னுமே கோவம் அதிகமாயிடுச்சுக்கு. அப்பங்க நம்மளும் அவளை பக்கத்தில் பிடிச்சி இழுத்துக்கிறான். நீ ஏன் இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க? நான் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ணேன்னு சொன்னதும், நல்லதெல்லாம் தூக்கி குப்பையில் போடு, எனக்கு எதுவும் நீ நல்லது பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்குமே பயங்கரமான டென்ஷனாகி போயிட்டு அப்படி பயங்கர கோவம் ஆகிட்டு அவட்ட அங்கே சண்டை போடுறான். நீ எதுக்காக இப்படிலாம் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? நான் உனக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எவனையும் ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ ஹஸ்பண்ட் அது இதுன்னு பேசிட்டு சுற்றிட்டு இருக்கியா அப்படின்ற சொன்னதும், இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோ, வந்துட்டு இதெல்லாம் பேசி ஒரு பிரோஜனமே கிடையாது அப்படின்றத சொன்னதுமே, எல்லாமே உனக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், நீ எப்பயுமே எனக்காக எதுவும் பண்ணது கிடையாது, உனக்காக மட்டும்தான் நீ எல்லாமே பண்ணிக்குவ. அதுக்கப்புறம் இங்கே இருக்காங்க பார்த்தியா உன்னோட ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் வந்துட்டு அங்கே பாவம் வந்துட்டு ஏதோ நல்ல சோறு போடுவான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சோறு போட்டு அனுப்பிவிடு, இப்படி சண்டையை போட்டு தேவையில்லாத நேரத்தை வேஸ்ட் ஆக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கலேருந்து உன்னோட வந்து சொந்தக்காரவங்களா இருந்து என்னை எல்லாருமே சேர்ந்து எவ்வளோ தூரத்துக்கு இன்றைக்கி அவமானப்படுத்தியிருப்பாங்க. பட் அதெல்லாம் உனக்கு பெருசாக தெரியல. நீ அடுத்தவங்கள வந்து காரில் கூட்டிகிட்டு வந்துட்டு கல்யாணம் பண்ணுறப்போ உனக்கு தெரியலையாடான்னு சேர்த்து கேட்டதும், அப்போங்க அவன் ஏன் முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்க? காரில் முன்னாடி உட்கார வைக்கிறது தான் பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையான்னு சொன்னதும், அதுதான் முக்கியமான பிரச்சனையே. பேச போய் தான் நீ இந்த நிலைமையில் நிற்கிற. பட் எனக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் வந்து வேஸ்ட்டாக என்னோட டயத்தை வேஸ்ட்டாக்க இங்கே விரும்பலை. ஐ திங்க் வந்துட்டு நம்ம 2 பேரும் கிளம்பணும்னு நினைக்கிறேன் பேபி. இங்கே எதுக்கு நம்மளோட டயத்தை வேஸ்ட் ஆக்கணும்னு சொன்னதும், அப்போங்க நம்ம லூமே அப்படின்னா ஓகே தான் போகலான்னு சொல்லிட்டுங்க கூட்டிகிட்டு போனதுமே, நீ இப்போவே நில்லு, நான் கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு நம்மளோட உறவை ரீகன்சல்ட் பண்ணுறேன் அப்படின்றதாமே சொல்கிறான்.
ஹீரோயின் டே போடா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் கண்டுக்கவே போனதும் இவன் பின்னாடியே விழுந்தடிச்சு அங்கே ஓடிட்டுருக்கான். தயவு செஞ்சு நில்லுன்னு சொல்லிட்டு வந்துடுறா. அவள் சும்மா சொல்லிட்டு ஏதோ ட்ராமா பண்ணிட்டு போயிட்டுருக்கா. நீ இதெல்லாம் பெருசாக கண்டுக்காத, நம்ம இப்போ வந்திருக்க கெஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கணும் வா, நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டேன்னு சொன்னதும் டெலிஃபோன் செட்டு பிடிச்சி தள்ளினதில் கீழே போய் விழுந்துடுறா. அவனுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக இப்போ நீ வந்துட்டு வீட்டுக்கு தான் போகணுன்னு சொல்கிறா. வீட்டுக்கு போனதுமே அவங்க நீ வந்து ஒரு டெம்போலாம் பிடிச்சிட்டு வா, என்னோட முக்கியமான திங்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த சியா வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க போகிறாளா? என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியலை. கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பேத்து குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும், நான் வந்து சாகுற வரைக்கும் அவன் கூட சேர்ந்து வளரணும்னு ஆசைப்பட்டேன். பட் வந்து அதை டோட்டலாக எல்லாத்தையுமே கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே ட்ரெஸ் ட்ரை பண்ண ஆரம்பித்ததுமே நான் வந்துட்டு உனக்கு இதில் ஹெல்ப் பண்ணவான்னு சொன்னதும் இல்லை நான் தான் வந்துட்டு இது எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கா. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணதுமே நம்ம இப்போ என்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறேன், நம்ம இதை விட பெஸ்ட்டான ஒரு வீட்டில் போய் வாழலான்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்து 30 மில்லியன் திரும்ப அங்கே பே பண்ணி விட்டுட்டு நீ எனக்கு கொடுத்த மணியுமே வச்சுக்கோ, இது வந்துட்டு நான் உனக்கு கொடுக்குற லாஸ்ட் கிஃப்ட் அப்படின்ற சொல்லிட்டா. உன் பிரைடு மணி எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்பரை பிளாக் பண்ணி விட்டா. ஸோ பிறகு நம்ம லோவில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும் போது நீ இதுக்கப்புறம் இதை பற்றி கவலைப்படாத, உன்னை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்க வேண்டியது என்னோட கடமை. நாளைக்கு ஒரு வில்லா வந்துட்டு சேல்ஸ்க்கு வருது, அதை கண்டிப்பாக நம்ம வந்துட்டு வாங்கிடலாம், அதில் போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நான் வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்டது அவனுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுது. அப்புறம் அவங்க வந்துட்டு சுதாரிச்சுட்டே இல்லை ஏன் இல்லை சொல்லு, நீ நானுமே வந்து மேரேஜ் பண்ணிட்டோம், கண்டிப்பாக வந்து இருக்கலாம்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போனதுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சுக்கு. 20 வருஷமாக எனக்கு அவனுக்கு தெரியும், நல்ல ஃப்ரெண்ட் அவன் எனக்கு. பட் இப்போ வரைக்கும் எனக்கு இப்படி ஒரு ஃபீல் வந்ததில்லை, எனக்கு ஏன் ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சுக்கு. தர கூட ரொம்ப சூடாக இருக்குது, என்னால் கால் வந்து எட்டு கூட வைக்க முடியாமல் ஏன் எனக்கு இப்படி தோணிட்டுருக்கு, எனக்கு என்னமோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அப்போங்க நம்ம லூமே இப்போ ரொம்ப டயர்டாக இருப்போம், ஃபஸ்ட்டு வந்துட்டு குளிச்சுட்டு வா அப்படின்றத சொல்கிறான். ஸோ அவளுக்கு ரொம்ப ஆக்வர்டாகிடுச்சுக்கு. அங்கே வேகமாக அங்கே குளிக்கிறதுக்கு அங்கே உள்ளே போகிறான். போயிட்டு நான் வந்துட்டு எதுக்காக இப்போ என்னென்னத்தையே உள்டாவாக யோசிச்சுட்ருக்கேன், அவனும் நானும் லீகலாக மேரேஜ் பண்ணிட்டோம், ஸோ நேரடியாக பேசுகிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது, என்ன நடக்க போகிறது எல்லாமே லீகலானது தான், கல்யாணம் பண்ணிட்டா அவன் ஹஸ்பண்ட் தானே, நான் வந்துட்டு இதை பற்றி யோசிச்சுருக்கக்கூடாது, என் லைஃப்பில் நான் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிவிட்டு பிறகு அங்கே வந்து பெட்ரூம்க்கு வந்துடுறான். நைட் போல் அங்கே நம்ம லூமே குளிச்சுட்டு அங்கே பெட்ரூம் வந்ததுமே அவளுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் சகஜம்தான் சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்தா 2 பேருமே க்ளோஸாக தான் அங்கே தூங்கிட்டு இருக்காங்க. ஐ திங்க் என் லைஃப்பில் நான் கரெக்டான சூஸிங் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கா. பிறகு அவளுக்காக அவன் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்ததோ ரொம்ப சந்தோஷமாயிட்டு சாப்பிட்டுட்டு 2 பேருமே அங்கே ஆஃபீஸுமே கிளம்பி போகிறாங்க, கான்ட்ராக்டுமே அங்கே போட்டுக்க போகிறாங்க. ஸோ அப்போ அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே நம்ம ஜி வந்துட்டு நீ இப்போ என்ன வேலை பண்ணிட்டுருக்க, இதில் சைன் பண்ணினா 2 பேருமே கன்ஃபார்மாக கல்யாணம் முடிச்சவங்களாயிருவீங்க, நீ இதை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கியா, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ புரிஞ்சுக்கோ, அன்றைக்கி ஷியா நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணான்னு சொன்னதும் ஆமாப்பா என்னோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வேறு ஒருத்தி என் ஹஸ்பண்ட் வருங்கால ஹஸ்பண்டை கிஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் முன்னாடி இருப்பா, அதை பார்த்துட்டு எல்லாரும் என்னை டீஸ் பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்துவாங்க, உன்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ரெண்டாவது நீ வந்து வண்டியில் வச்சு முன்னாடி வேற கூட்டிகிட்டு போவ, உன்னோட அம்மாவும் சிஸ்டரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒரு பொண்ணை மருமகளாக கூட்டிகிட்டு வர்றதுக்கு அசிங்கம்னு சொல்லிட்டு பேசுவாங்க, அந்த மாதிரி குடும்பத்தில் எனக்கு என்ன உறவு கேட்குதுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறா. அதெல்லாம் அவன் கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு நீ ஏன் பேசிகிட்டு இருக்க, நீ அப்படின்னா ரிட்டன் ஏன் வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்தணுன்னே இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினை அங்கே நம்ம லூ வந்துட்டு பின்னாடி தள்ளிட்டு நீ இப்படி என் பொண்டாட்டிகிட்ட வந்து பேசுகிறத ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னதும் அவன் கோமாயிட்டு உனக்கு என்னடா பொண்டாட்டி, நானும் அவளுமே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கோம், அவள் என்ன தான் மேரேஜ் பண்ணிக்குவான்னு சொல்லிட்டு பேசினதும் இவனுக்கு பயங்கரமான கோவமாயிருது. அப்போ அங்கே ஹீரோயின் உன்னை ஏன்டா நான் மேரேஜ் பண்ண போகிறேன், நீ வந்துட்டு எத்தனை நாள் என்ன அவள் முன்னாடி அசிங்கப்படுத்தியிருப்ப, ஓம் பின்னாடி நான் சுற்றுனடா இல்லை நீ ஏன் பின்னாடி சுற்றுனியா, என் பின்னாடி சுற்றி லவ் பண்ண சொல்லி என்னை ஃபோர்ஸ் பண்ண, பட் ஆனால் நீ வந்து எல்லாரும் முன்னாடி நான் என்னமோ கெஞ்சி கிடக்கிற மாதிரி நீ வந்து பில்டப் பண்ணிக்கிட்ட, பட் உன்ன மாதிரி ஒரு பர்சன் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கோவமாயிடுச்சுக்கா. உனக்கு எனக்கு இதுக்கப்புறம் எதுவுமே ஒத்து வராது, மரியாதையோட நீ என் லைஃப்பை விட்டு விலகி போயிரு அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டு அவன் தயவு செஞ்சு நீ என்கிட்ட வந்துரு, நான் வந்து உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான்.
ஸோ அப்போங்க நம்ம லூவை பார்த்தா பயங்கரமான கோவம் ஆகிட்டு அவனை போட்டு அடிச்சுட்டு நீ என் பொண்டாட்டிகிட்ட வந்து ஒழுங்காக விளங்கி இருடான்னு சொல்லும்போது அப்போங்க ஷியா வந்துடுறான். என் ஹஸ்பண்டை போட்டு ஏன் நீங்கள் இப்படி அடிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டதும் அவன் எல்லாரும் முன்னாடி என் மேலே கை வச்சிருக்கான். நீ லாயரை கூப்பிட்டு கண்டிப்பாக நான் அவன் மேலே கேஸ் போடாமல் விட மாட்டேன். அவனுக்கு கட்டுறது கூட காசு இருக்காது. அவன் ஒரு பூவர் பர்சன் சொல்லிட்டு ரொம்ப நம்ம லூவை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் ஒரு பர்சன் உன்னை வந்துட்டு எப்படி சந்தோஷமாக வச்சுக்குவான். நான் பேசாமல் ஒரு 10 மில்லியன் காசை என்னோட ஆளை கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறேன், வாங்கிட்டு போகும், சொந்தமாக வீடை வாங்கிக்கோ, நீ அவளை விட்டுன்னு சொல்லிட்டு பேசினதும் நம்ம லூ ஏன் முன்னாடி நீயா டான்ஸ் ஆகிட்டாங்க கால் பண்ணி அவங்க தாத்தாட்ட நான் இப்படி ஜோயை மேரேஜ் பண்ணிட்டேன்னு சொல்கிறான். அவருக்கு அதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டுக்குன்னு சொன்னதும் அவங்க தாத்தாவோட ஃபேஸை பார்த்ததுமே நம்ம ஜீக்கு வந்து ரொம்ப பயமாயிருது. ஏன்னா ரிச்சஸ்ட் பர்சன் அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அப்புறம் நம்பர் 1 பணக்காரனவா அவள் மேரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் நான் உனக்கு தான் தேங்க்யூ சொல்லணும், நீ மட்டும் என்னை இன்சல்ட் பண்ணினா இப்படி ஒரு ஹஸ்பண்ட் என் லைஃப்பில் கிடைச்சிருப்பாரா, எவ்வளோ பர்ஃபெக்டாக நீ எனக்கு வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்றத சொல்கிறா. அவனுக்கு அதை கேட்டுட்டு பயங்கரமான கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அவங்க அம்மா அங்கே வந்துட்டு பேசி பார்க்குறாங்க. எல்லாமே மறந்துட்டு வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டு உங்கள் கூட சேர்ந்து எந்த ஒரு உறவு வேணான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிடுறா. எங்கள் ஃபோனை செக் பண்ணி பார்த்தா தொடர்ந்து நம்ம ஹீரோயினை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க. அவளுக்கு புரிஞ்சுக்குது பிஆர்டி வச்சு இவன் தான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப அங்கே கோவமாயிட்டுருக்கு அவனுக்கு. நம்ம ஹீரோ அவளுமே அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாகணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம வந்துட்டு நீ கவலைப்படாத நான் எல்லாமே பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஹீரோயின் டிசைட் பண்ணிடுறா நீ இதை எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிதாகணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லவ் பண்ணான். அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் அவளுக்காக தன்னை வந்து சீட் பண்ண விஷயம் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க போஸ்ட் போட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டாங்க எல்லாருக்குமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா வந்துட்டு உண்மையிலே லவ் பண்ணது என்னமோ இவன் தான் பொண்ணதான் இவன் அசிங்கப்படுத்தியிருக்கானான்னு சொல்லிட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது. இவன் எப்படியெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை வந்துட்டு செக்ரட்டரிக்காக சீட் பண்ணியிருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப டவுன்ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம லூமே அவனை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணிடுறான். இவன் எங்கள் ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நான் வந்துட்டு அந்த சியாவையுமே ஜாப்பை விட்டு ஃபயர் பண்ணிட்டேன்னு சொன்னதும் நீ அவளை ஃபயர் பண்ணி என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, உனக்கு எனக்கு நடுவில் என்ன இருக்குது, அது உன்னோட கம்பெனி, நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்கிறா. அதை கேட்டுட்டு அவன் அங்கே அவங்க ஃபேமிலி எல்லாருமே கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் எப்பயும் உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னதும் நீ அப்படின்னா என்னை வந்து விட்டுக்கலாமே, அப்புறம் ஏன் என்னோட லைஃப்பை இப்படி ஸ்பாயில் பண்ண அப்படின்ற சைட்டு கோவமானதுமே நான் என்னப்பா உன்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணேன், நீ தான் வந்துட்டு உன் தலையில் மண்ணாளி போட்டுக்கிட்ட, நீ வந்துட்டு அவ கூட சேர்ந்து எந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, இதுக்கு பேர் என்ன அப்படின்ற சைட்டு அங்கே சில ஃபோட்டோஸ் மூஞ்சில தூக்கி எறியறா. அவ கூட சேர்ந்து நீ ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயுமே இருந்திருக்க, அதனால தான் உனக்கு அவன் மேலே அவ்வளோ காதலா, இது வந்துட்டு என்ன அர்த்தம் இதுக்கு, நீ வந்து அவ்வளோ ப்ரெக்னென்ட் வேறு ஆக்கியிருக்க, ஒன்று மாதிரி ஒரு ஜென்மத்தோட சேர்ந்து எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் தேவையில்லை, என் வாழ்க்கையில் ஏதோ நல்லது நடக்குது, அதனால தான் வந்துட்டு லூ மாதிரி ஹஸ்பண்ட் கிடச்சிருக்காருன்னு சொல்லிடுறா. ஸோ ஃபைனலாக இவனோட கம்பெனி டோட்டலாக பேங்க்ராப்ட் ஆகிருது. ஆளுங்க எல்லாருமே போட்டு அவனை அடிச்சு டீஸ் பண்ணுறாங்க. சியாவுமே சீட்டர்னு சொல்லிட்டு அவளுக்குமே எங்கள் கோர்ட்டில் பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. வருஷங்கள் போயிட்டுருக்கு. ஹீரோயினுக்கு பையனும் பொண்ணுமே பிறந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க ஃபேமிலியே சேர்ந்து. நம்ம ஹீரோயின் தன்னோட கேரியரை திரும்ப நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுமே அவங்க பொண்ணு அம்மா இங்கே பாருங்களேன் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சதும் பொண்ணையுமே அவள் ரொம்பவே இங்கே மோட்டிவேட் பண்ணிட்டுருக்கா. பிறகு ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே அப்போ அங்கே லூவோட அம்மாவுமே இருக்காங்க. நீ வந்துட்டு கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லபடியாக வாமா, நான் வந்துட்டு பிள்ளைங்கள பார்த்துக்கிறேன், உனக்கு ஹெல்ப்பே பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அங்கே அவளோட பையன் வர்றான். பார்த்தா அவளை பற்றின நல்ல விஷயங்களாக நோட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு இருக்கு. நைட் போல் அங்கே வந்து தூங்குறதுக்கு வந்ததுமே நம்ம லூ பார்த்தா அவளை எப்பயுமே கண்காணிச்சிட்டு தான் இருக்கான். அவள் வந்துட்டு எப்படி இன்டர்வியூ கொடுக்குறா, என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாமே பார்த்ததுமே அவளுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ தூரத்துக்கு தன்னை எல்லாரும் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பிள்ளைங்களை ஸ்கூலில் விட போனால் அங்கே வந்துட்டு ஒரு டீச்சரை பார்த்ததுமே அவளுக்கு எங்கேயோ பார்த்துருக்கோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் ஆகிட்டு இருக்கு. பிறகு வந்து செக் பண்ணி பார்த்தா அது அந்த ஜியாவோட ஃப்ரெண்டு லின்சி தான். ஸோ கண்டிப்பாக இவ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயந்துட்டு லூட்டை இதை பற்றி சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத, பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு அவன் சொல்கிறான். ஸோ அங்கே பிள்ளைங்க எல்லாருமே தூங்குற டைம் அங்கே தூங்கிக்கிட்டு இருந்தான். அங்கே அந்த லின்சி வந்துட்டு அந்த பையனை அங்கே பார்த்துட்ருக்கா. ஸோ அவன் ஆரம்பத்துலேருந்து அங்கே குடும்பத்தை எல்லாத்தையுமே நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. ஏதாச்சும் பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கா.
ஸோ அப்போங்க வீட்டில் வந்துட்டு அந்த பிள்ளைங்க அங்கே ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தாலுமே ரொம்ப புத்திசாலியாக செயல்பட்டுருக்காங்க. ஸோ அப்போங்க பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு. அப்போங்க அந்த பையன் வந்துட்டு இன்னைக்கு நடக்கிற எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறான். குட்டி பாப்பா வந்து டீச்சர்ட்டே போனதுமே அவங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அங்கே லின்சி அவளை அங்கே கூட்டிகிட்டு போனதும் இந்த பையனுமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அப்போங்க அவங்க வந்துட்டு கத்தி எடுத்தாங்க காமிச்சிட்டு இன்னைக்கு ஒரே கல்ல ரெண்டு மாங்கான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க பண்ணிட்டு இருக்க எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நீங்க தப்பிக்க முடியாதுன்னு சொன்னதுமே அப்பங்க கண்டிப்பா நீங்க தப்பிச்சாதான்டான்னு சொல்லிட்டு அவளுக்கான ஹோட் பண்ண மனசு வர மாட்டுது, பச்சை பிள்ளைங்களா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பங்க ஹீரோயின் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவ ரொம்ப பயந்து போய் அழுதுச்சேக்கா. அங்க மன்னிப்பெல்லாம் கேட்டதும் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ இப்படி பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அரெஸ்ட் பண்ணியுமே இழுத்துட்டு போயிடுறாங்க. உண்மை என்னன்னு பார்த்தா அங்கே லின்சி நம்ம ஜியாவோட சிஸ்டர் தான், அவள் வந்து ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது. அது அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்சுக்குது. தப்புக்கு தான் உனக்கு இப்போ பனிஷ்மெண்ட் கிடைச்சிருக்கு, இந்த தப்பை நீ வாழ்க்கையில் திரும்ப பண்ணாதான்னு சொன்னதும் இப்போ நீயுமே பிள்ளைங்களை நல்லபடியாக பார்த்துக்கோ, நான் ஒர்க்கையுமே நீ கைவிட்டாத எப்பயும் நல்லா பார்த்துக்கோ அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துடுறா. பிள்ளைங்களையுமே கேர் பண்ணி பார்த்துக்கிறா. பிள்ளைங்களுமே இப்போ அங்கே பெரிய பிஸ்னஸ் மேனாக மாறிடுறா. அதுக்காக தான் இன்றைக்கி பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பாங்க அவளோட கேரியர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீ அவளுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணுன்ற விஷயத்தை அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக போனதுமே அப்போ அங்கே அவள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா. லூட்டை நீ மட்டும் என் லைஃப்பில் வரலைன்னா என் லைஃபே வந்துட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக மாறி இருக்காது, ரொம்பவே தேங்க்யூ, உன்னால தான் என் வாழ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ பிள்ளைங்க அம்மா அப்பாவுமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து சேர்ந்து போகிறாங்க. நைட் போல் நம்ம ஹீரோயினுக்காக ஏகப்பட்டவங்க வந்து வேர்ட்ஸ் எல்லாமே எழுதி கொடுத்து அம்மாவை பற்றி புகழ்ந்து தள்ளினதுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பண்ணிக்கிறா. அப்போங்க நம்ம லூ என்னப்பா என்ன விட்டுட்டீங்க, நீங்கள் மட்டும் ஹக் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனும் சேர்ந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பரான இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.